உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்டா வரக்கூடிய ஃபிளிப் ஸ்மார்ட் போன்லாம் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபிளிப் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்வ சாதாரணமாகவே வந்து நம்மளுக்கு இ-காமர்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. இதுவே 1.5 இயர் பேக்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிளிப் போன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே வந்து கடகடன்னு ஃபிளிப் போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவைலபிள் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் சாம்சங் கொண்டு வந்தாங்க, அப்புறம் மோட்டோ, இந்த மாதிரி நோக்கியா. ஆனா இந்த ஃபிளிப் போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே வந்து இந்த பேசிக் போன்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் காலகட்டத்திலேயே வந்து கொண்டு வரப்பட்டது தான். பட் ஆனா இப்போ டச் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு வந்து இந்த ஃபிளிப் போன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல OLED அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்படி ஓபன் பண்ற மாதிரியான ஃபிளிப் போன்ஸ் இருக்கு அண்ட் இப்படி ஓபன் பண்ற மாதிரியான ஃபிளிப் போன்ஸ் இருக்கு. சோ ஃபிளிப் போன்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மடிக்கிறோம் இல்லையா, மடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்திருப்பாங்க. சோ அதுல நிறைய விதமான அலர்ட்ஸ் நிறைய விதமான விஷயங்களை நம்ம அங்கேயே ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா டேப்லெட் மாதிரி நமக்கு விரியுது. சோ அப்போ அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது வீடியோஸ், கேம்ஸ் அண்ட் மூவிஸ் ஏதாவது வாட்ச் பண்றோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீடருக்கு இந்த மாதிரியான சப்போர்ட்டபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் போன்ஸ்ல ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த சூப்பர்ஃபா இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலேயே நிறைய பேர் வந்து ஃபிளிப் போன்ஸ்க்கு வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்காங்க. ஃபிளிப் போன்ஸ் உடைய மேஜர் அட்வான்டேஜே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஃபோல்ட் பண்ணி நம்ம பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் ஃபிளிப்பை வந்து ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய போனா வந்து நமக்கு தெரியுது. சோ அதனால நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்க தான் செய்யுது. இந்த ஃபிளிப் போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்மளுக்கு சேம் என்ன மாதிரியான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான கேமரா மெகா பிக்சல்ஸ்ல வருது அண்ட் எவ்வளவு தூரம் வீடியோ ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும், 4K பண்ண முடியுமா, டைம் லாப்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். அடுத்தபடியா நம்மளுக்கு என்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, அதோட ஸ்பீட் ரேஞ்ச் என்ன மாதிரியான மெமரி சப்போர்ட் இருக்கு அண்ட் வந்து ரேம் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான டீடைலான வியூ. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான டிஸ்பிளே யூஸ் பண்றாங்க. ஏன்னா இப்போ ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிளிப் மாதிரியான போன்ஸ் எல்லாம் அப்படி ஓபன் பண்றோம், அப்படி மேல தூக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லைன் விழுந்த மாதிரி நம்ம ஏதாவது பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. சோ அந்த மாதிரியான லாக்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிற மாதிரியான போன்ஸ் சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டாவே நிறைய ஃபிளிப் போன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்ல அவைலபிள் ஆக ஆரம்பிச்சு. என்ன மாதிரியான சிம் டைப் கொடுக்குறாங்க, 5G சப்போர்ட்டபிளோட வருதா, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம சூஸ் பண்ணும் பட்சத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ், ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர், ஃபேஸ் அன்லாக், இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஷூரா நம்ம ஒரு ஸ்மார்ட்டான ஃபிளிப் போன்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்க்கணும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1+1 இயர், அது மட்டும் இல்லாம அடிஷனலா நம்ம ஏதாவது வாரண்டியை சூஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஃபிளிப் போன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளவுதான் ஃபிளிப் போன்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது. மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் வழியாவே நிறைய விதமாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கி நம்ம வயர்லெஸ் சார்ஜரா இருக்கட்டும், அதே மாதிரி TWS இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கூட நம்ம ஈஸியாக இன்டிகிரேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த ஃபிளிப் போன்ஸ் உடைய ஓவர்வியூ இதுதான். இதுல வரக்கூடிய பெஸ்டான போன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கான டெலிகிராம் சேனல் வந்து நம்ம வச்சிருக்கோம். அங்க வந்து ரீசன்ட் டைம்ல வரக்கூடிய ஆஃபர்ஸ், என்ன டைம் டு டைம் அப்டேட் ஆகுதோ அண்ட் கரெக்டபிள் ஆஃபர்ஸ் அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி வரக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ₹1 ஆஃபர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷோரா நம்மளுடைய சாய்ஸ் டு பெஸ்ட்டுக்கான டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஷோரா நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, போய் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான ஆஃபரை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க. 5th பிளேஸ்ல சாம்சங் கேலக்ஸி ஸ்மார்ட் போன் பத்தி பார்க்க போறோம். 5G 8GB RAM 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்மார்ட் போன் மாடல். இது 12 மெகா பிக்சல் 48 ஃபீல்ட் ஆஃப் வியூ அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபிளாஷ் ஃபேஸ் டிடெக்ஷன், டச் அண்ட் ஃபோக்கஸ் இருக்கு. Qualcomm Snapdragon 888 ஆக்டோ-கோர் ப்ராசஸர் இன்பில்ட் பண்ணிருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் ₹54,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 117 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல டெக்னோ ஸ்மார்ட் போன் பத்தி பார்க்க போறோம். V Flip 5G 16GB RAM and 1almost 256GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓட வருது. 32 மெகா பிக்சல் செல்ஃபி, 64 ரியர் கேமரா மெகா பிக்சலா கொடுத்திருக்காங்க. 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் டுவல் AMOLED டிஸ்ப்ளே ஓட வருது. 6nm 5G எஃபிஷியன்ட் ப்ராசஸர், VC லிக்விட் கூலிங் ஓட தராங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் ₹54,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 117 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு.
தேர்ட் பிளேஸ்ல மோட்டோரோலா ஸ்மார்ட் போன் பத்தி பார்க்க போறோம். 6.9 inch full HD plus POLED display and 3.6 inches of display ஓட வருது. Full HD plus 2640 x 1080 430 ppi and corning glass ஓட தராங்க. IP52 water repellent and 3800 mAh battery ஓட வருது. Dual stereo speaker with Dolby Atmos கொடுத்திருக்காங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 79,999 rupees செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 188 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Oppo ஸ்மார்ட் போன் பத்தி பார்க்க போறோம். 6.8 inches full HD display 4300 mAh battery 12GB RAM and 256GB ROM இருக்கு. 50 plus 48 plus 32 megapixel rear camera ஆகும். 32 megapixel front cameraவும் கொடுத்திருக்காங்க. MediaTek Dimensity 9200 processor இருக்கு. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 94,999 rupees செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 16 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சாம்சங் Flip 5 ஸ்மார்ட் போன் பத்தி பார்க்க போறோம். வாட்டர் ரிப்ளையன்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் 4nm ப்ராசஸர் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ஓட வருது. லாங் லாஸ்டிங் 3700 mAh ட்ராபிக்கல் பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஃபிளிப் அண்ட் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 2.0 ஆப்ஷனோட வருது இந்த போன். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிரீமியமா வரதுனால 1,09,999 rupees செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 152 verified reviews இருக்கு. போனிங்க பார்த்த இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் கமலே பின் பண்றேன். வேணும் அப்படினா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோஸ் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப். You have a nice day.